யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சிதான் நடந்தது. அண்டை மாநிலமாக தமிழகம் இருந்தாலும் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்ததால் புதுவை மக்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்தனர். மத்தியில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரசும் இதற்கு காரணம். யூனியன் பிரதேசமான புதுவையை செல்லப்பிள்ளையாக மத்திய காங்கிரஸ் கருதியது. இதனால் புதுவைக்கு தேவையான நிதி சலுகைகளை வழங்கி வந்தது. இருப்பினும் ஆண்டுகள் செல்ல செல்ல புதுவைக்கு வழங்கிய நிதி குறைக்கப்பட்டது. இதனால் புதுவை அரசு சுய வருமானத்தை பெருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அத்துடன் காங்கிரஸில் பிளவுகளும் ஏற்பட்டன. இறுதியாக கடந்த 2011 காங்கிரஸில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் உருவாகி ஆட்சியை கைப்பற்றியது. புதுவையில் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு செல்வாக்குடன் மாறிய மாநில கட்சிகள் இல்லாத சூழலில் கடந்த 2011 ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சரிபாதி தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். அதன் பிறகு புதுவைக்கு என செல்வாக்கு உள்ள மாநில கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் உருவெடுத்தது. 2016 கூட்டணியின்றி தனித்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. 2021 என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பாஜக இடம் பிடித்திருந்தது. மத்திய பாஜக ஆட்சியை பயன்படுத்தி என்ஆர் காங்கிரஸ் புதுவையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது. தேர்தலுக்கு நெருக்கத்தில் மக்களை கவரும் வகையில் சலுகைகளை வாரி வழங்கியது. இதனால் முதல்வர் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் செல்வாக்கு வந்தது. அதே போல ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தாலும் பாஜக தனது செல்வாக்கை மக்களிடையே உயர்த்தவில்லை. கட்சியின் பெரும்பாலான நிகழ்ச்சிகளை கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே நடத்தி முடித்தனர். மக்களுடன் நேரடி தொடர்பை பாஜகவினர் ஏற்படுத்தாமல் இருந்தனர். பாஜகவுக்குள் மோதல், அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மோதல், அமைச்சர் நியமன எம்எல்ஏக்கள் மாற்றம் என பல குழப்பங்களும் நிலவியது. இவையெல்லாம் பாஜகவின் செல்வாக்கை உயர்த்தவில்லை. மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். மத்தியில் 2014 ஆண்டு முதல் பாஜக ஆட்சி தொடர்ந்தாலும் புதுச்சேரியில் இதனால் தனித்து போட்டியிடும் அளவுக்கு பாஜக இன்னும் வலுப்பெறவில்லை. இதனால் தான் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி தேவை என்ற நிலைக்கு புதுவை மாநில பாஜக தள்ளப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் ஒப்புதலுக்காக மத்திய அமைச்சர் காத்திருக்கும் சூழல்தான் நிலவுகிறது. புதுச்சேரியில் காங்கிரசின் நிலைமையோ வேறு மாதிரியாக இருக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் வசம் இருந்த புதுச்சேரியில் கடந்த 2016 புதுவையில் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்தது. அந்த ஆட்சி காலத்தில் மத்திய பாஜக துணைநிலை ஆளுநர் மோதலால் புதுச்சேரியில் பல திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வராமல் போனது. இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி 2021 தேர்தலை சந்தித்தது. காங்கிரஸ் ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருந்த மக்களை என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தனர். காங்கிரஸ் 2 இடங்களில் மட்டுமே வென்றது. கூட்டணியில் இருந்த மாநில கட்சியான திமுக 6 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சியானது. அத்துடன் புதுச்சேரியில் கட்சியை பலப்படுத்த தொடங்கியது. அதே நேரத்தில் தேசிய கட்சியான காங்கிரஸ் வளர்ச்சி அதிக அளவில் இல்லை. பல மாநில தோல்வி புதுச்சேரி காங்கிரஸையும் பாதித்தது. இதனால் தேசிய கட்சியான காங்கிரஸ் தான் பெரிய கட்சி என புதுவையில் தனது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. கடந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி கட்சிகள் உதவியால் காங்கிரஸ் வென்றது. அதை தொடர்ந்து கட்சியை தொகுதிதோறும் வளர்ப்பதிலும் சிறிது தொய்வுதான் இருந்தது. தற்போது என்ஆர் காங்கிரஸ், திமுக ஆகிய மாநில கட்சிகளின் எழுச்சியால் தேசிய கட்சியான பாஜகவும் காங்கிரசும் மாநில கட்சிகளை சார்ந்தே இருக்கின்றன. அவர்களின் கெடுபிடியால் தொகுதி பங்கீட்டில் கடந்த நாட்களில் சிக்கல் நீடித்து இப்போது என்டிஏ கூட்டணியில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்கள், பாஜக 10 இடங்கள், அதிமுக மற்றும் லாஜக தலா 2 இடங்களில் போட்டியிடுகின்றன. மொத்தத்தில் புதுச்சேரியில் மாநில கட்சிகளின் வளர்ச்சி தொடரவே செய்கிறது. அவர்களை சார்ந்தே தேசிய கட்சிகளின் செயல்பாடுகள் இருக்கின்றன.